நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் 70 வயதிற்கு மேல் குட் நியூஸ். என்ன வகையான குட் நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்பு, மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலமாக 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்கள், வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது, முன்பு வழங்கப்பட்ட சலுகைகள் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அல்லது புதிய சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வயதின் அடிப்படையில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்தியாவில் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 70 வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை செப்டம்பர் 11ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோசனா ABPMJAY என்ற திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது. விரிவுபடுத்தப்படும் புதிய திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட எல்லா குடிமக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வருமான வரம்பு ஏதுமின்றி 70 வயதை தாண்டிய அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். மூத்த குடிமக்களுக்கு இதற்கென தனியான அடையாள அட்டை வழங்கப்படும். மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு ஆகியவற்றில் இது மிகப்பெரிய நடவடிக்கை என இந்த திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெறும் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் என தனியாக 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டிற்காக அட்டையை வழங்கப்படும். அதே குடும்பத்தில் உள்ள 70 வயதிற்கு குறைவானவர்கள் இந்த காப்பீட்டை பயன்படுத்த முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் இந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெறாத குடும்பத்தில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த திட்டத்தில் இணையலாம். வருமான வரம்பின்றி அனைவருக்கும் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. 6 கோடி மூத்த குடிமக்களை உள்ளடக்கிய 4.5 கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பலனளிக்கும். ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் என்ற வகையில் இந்த காப்பீடு வழங்கப்படும். மத்திய அரசின் சுகாதார திட்டம் CGHS, முன்னாள் இராணுவத்தின் பங்களிப்போடு கூடுதல் மருத்துவ திட்டம் ECHS, மத்திய ஆயுதப் படையிற்கான ஆயுஷ்மான் திட்டம் CAPF ஆகிய காப்பீட்டு திட்டங்களின் கீழ் பலனடையும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தற்போதைய திட்டத்திலேயே தொடரலாம் அல்லது இந்த புதிய திட்டத்தில் இணையலாம். இதில் ஏதாவது ஒன்றில்தான் பயனடைய முடியும். இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற பணம் ஏதும் கட்ட தேவையில்லை. இந்த திட்டத்தினால் ஏற்படும் செலவை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம். 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தனியார் நிறுவனங்களில் மருத்துவ காப்பீடு செய்திருந்தாலும் தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் மூத்த குடிமக்கள் இதற்கென விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்திற்காக ஆரம்ப கட்ட தொகையாக ரூபாய் 3437 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேவையை அடிப்படையாக வைத்து செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தேவை அதிகரித்தால் அதற்கென வகையில் நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் பற்றி, சலுகைகள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பெறுங்க. இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.